தெய்வீகத்தின் காவலாளியே, சிவனின் வாகனமே, நந்தி. இந்த பிரபஞ்சத்தில் ஈசனின் மறு உருவமாய் அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு இவரும் வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு சிவன் கோவிலின் கருவறைக்கு முன்பும் சிவபெருமானின் திருநாமத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் நந்தியின் இருப்பு ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் இந்த மகத்தான காளைக்கு பின்னால் இருக்கும் இரகசியங்கள் என்ன? அதன் பிறப்பின் கதை, அதன் சக்தியின் ஆதாரம், அதன் தெய்வீக பயணம். இவையெல்லாம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட, அதிகம் அறியப்படாத உண்மைகள். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து நந்திகேஸ்வரர் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யவும். இன்று நாம் அந்த மறைக்கப்பட்ட கதைகளை வெளிக்கொணரப் போகிறோம். சிவபெருமானின் பிரதான பக்தனும் அவரது நம்பிக்கைக்குரிய தோழனுமான நந்தி தேவரின் அற்புதமான, ஆழமான மற்றும் இதுவரை கூறப்படாத தோற்றங்களை ஆராய்வோம். வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மோடு இணையுங்கள். நந்தியின் பிறப்பு குறித்து பல புராணங்கள் நிலவுகின்றன. அவற்றுள் மிகவும் பிரபலமான ஒன்று மகாபாரதத்தில் வரும் சனத்குமார சம்ஹிதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் சக்திகளின் சங்கமத்தால் உருவான கதையாகும். ஒருமுறை சில ரிஷிகள் உலக நலனுக்காக கடும் தவம் மேற்கொண்டனர். அவர்களின் தவத்தின் சக்தி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 முக்கிய தெய்வங்களையும் ஈர்த்தது. அந்த ரிஷிகளில் ஒருவரான சிலாதர் இந்த உலக இன்பங்களை கடந்தவராக இருந்தாலும் ஒரு குழந்தை பேற்றை விரும்பினார். அது வெறும் சதைப்பிண்டமாக அல்லாமல் தெய்வீக அருளால் பிறக்க வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தார். 100 ஆண்டுகள் அவர் சிலாச்சுருணம் எனப்படும் பாறை தூளை மட்டுமே உண்டு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார். சிலாதரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ ஒரு மகனை பெறுவாய். ஆனால் அவர் சாதாரணமானவனாக இருக்க மாட்டார் என்று வரமளித்தார். சிவபெருமான் மறைந்ததும் சிலாதர் நிலத்தை உழுது கொண்டிருந்தபோது ஒரு குழந்தையைக் கண்டார். அந்தக் குழந்தை எந்த மண்ணும் படாமல் தூய்மையுடன் பிரகாசித்தது. அந்த தெய்வீக குழந்தைக்கு நந்தி என பெயரிடுமாறு ஒரு வானொலி ஒலித்தது. சிலாத முனிவரும் அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு வேதங்களையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்தார். ஒரு பக்தனின் தீவிரமான, ஒருமுகப்பட்ட ஆன்மீக முயற்சிக்கு சிலாதரின் தவம் ஒரு தெய்வீக விளைவு, நந்தியின் பிறப்பு கிடைக்கும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. சிலாதர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. 8 வயதில் நந்தி இறந்து விடுவார் என்று சிவபெருமான் முன்னரே உரைத்திருந்தார். இது சிலாதரை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியது. இந்தக் கதையில் நந்தி வெறுமனே சிலாதரின் மகன் மட்டுமல்ல, அவர் ஈசனின் அனுகிரகத்தால் பிறந்த ஒரு தெய்வீக குழந்தை. இந்த பிறப்பு சிவனின் கருணையையும் பக்தியால் எதையும் சாதிக்கலாம் என்பதையும் உணர்த்துகிறது. தனது விதி பற்றி அறிந்த நந்தி அவர் தனது தந்தையிடம் சிவனின் அருளால் எந்த விதியையும் மாற்றலாம் என்று கூறினார். பின்னர் புவன நதிக்கரைக்குச் சென்று கடும் தவம் புரிந்தார். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்யத் தொடங்கினார். அவர் நர்மதை நதிக்கரையில் தன் உடலில் இருந்து உதிர்ந்து மண் புற்றாக மாறும் வரை ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்து தவம் செய்தார். இந்தத் தவத்தின் தீவிரம் தேவர்களையே அசைத்தது. நந்தியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அவருக்கு காட்சி கொடுத்தார். சிவபெருமான் நந்தியின் நெற்றியில் திருநீற்றை பூசி அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வையும் தனது கணங்களுக்கு தலைவனாகும் பெரும் பொறுப்பையும் அருளினார். நந்தி ஈசனின் வாகனமாகவும் கைலாயத்தின் காவலாளியாகவும் நியமிக்கப்பட்டார். இந்த தருணம் நந்தியின் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நந்தியின் இந்த நிலையை அடைவதற்கு அவர் சிவபெருமானின் வாகனமாகவோ அல்லது ஒரு காளையாகவோ பிறக்கவில்லை. அவர் மனித வடிவில் பிறந்து
கடும் தவம் புரிந்து ஈசனின் அருளால் இந்த நிலையை அடைந்தார். இது நமக்கு என்ன போதிக்கிறது? பக்தி, விடாமுயற்சி மற்றும் தியாகம் எவரையும் தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் என்பதை இது காட்டுகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்திக்கு நேரடியாக ஞானத்தை உபதேசம் செய்தனர். அந்த தெய்வீக அறிவை நந்தி 8 சீடர்களுக்கு கற்பித்தார். சனர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தர், திருமூலர், பதஞ்சலி, வியாக்கிர பாதர், சிவயோக முனி, இந்த 8 சீடர்களும் 8 திசைகளிலும் சென்று நந்தி தேவரின் உபதேசங்களை உலகுக்கு பரப்பினர். நந்தி தேவரின் போதனைகளே நந்திநாத சம்பிரதாயத்தின் அடிப்படை. இந்த சம்பிரதாயத்தின் குருமார்கள் நந்தி தேவரில் இருந்து வந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. நந்தியின் அதிகாரத்தையும் அவரது பாதுகாக்கும் தன்மையையும் ஒரு அரிய புராணக் கதை விளக்குகிறது. ராவணன் சிவபெருமானை தரிசிக்க கைலாய மலைக்கு வந்தார். சிவபெருமானின் வாயில் காவலரான நந்தியின் அனுமதியை எதிர்பார்த்து காத்திருந்த ராவணன் பொறுமையிழந்து குரங்கு போல அட்டகாசம் செய்தார். சிவலோகத்தின் தலைமை காவலரான நந்தி ராவணனின் இந்த அலட்சியப் போக்கைக் கண்டு சினமடைந்தார். குரங்கு போல ஆடிய உனது இலங்கையை ஒரு சாதாரண குரங்கு வந்து எரிக்கும் என்று சாபமிட்டார். ராவணன் நந்தியின் சாபத்தை பார்த்து கேலி செய்து சிரித்தார். ஆனால் அந்த சாபம் பின்னொரு நாளில் இராமாயணத்தில் அனுமனால் நிறைவேற்றப்பட்டது. இந்தக் கதை நந்தி வெறும் பக்தன் மட்டுமல்ல, தெய்வீக நீதியை காக்கும் ஒரு அதிகாரியாகவும் செயல்படுகிறார் என்பதை உணர்த்துகிறது. நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை தரிசிப்பது நமது எண்ணங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. இந்த இடைவெளியைத்தான் தியானம், மன விழிப்புணர்வு பயிற்சி மூலம் நாம் அடைகிறோம். நந்தி வெறும் ஒரு வாகனம் மட்டுமல்ல, அவர் வித்யா நந்தி என்றும் போற்றப்படுகிறார். அதாவது ஞானத்தின் இருப்பிடம். அவர் சிவபெருமானிடமிருந்து நேரடியாக வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றவர். சனத்குமாரர், சனகர் போன்ற பெரும் ரிஷிகளுக்கு இவர் சிவஞானத்தை போதித்தவர். யோக சூத்திரங்கள், ஆகம நூல்கள் மற்றும் பல்வேறு தத்துவ விளக்கங்கள் நந்தியின் பெயரில் உள்ளன. அவர் அஷ்டாங்க யோகத்தை, அதாவது 8 படிகளைக் கொண்ட யோக முறையை உலகிற்கு அளித்தவர். இந்த யோகம் மனதை கட்டுப்படுத்தி ஆன்மீக அறிவை அடைவதற்கான ஒரு வழி. அவர் ஒரு சிறந்த குருவாகவும் ஞானியாகவும் இருந்துள்ளார். அவரது போதனைகள் இன்றும் பல ஆன்மீக தேடலுள்ளவர்களுக்கு வழிகாட்டி வருகின்றன. நந்தி தேவரை வெறும் காளையாக மட்டுமே பார்ப்பது அவரது ஞானத்தையும் போதனைகளையும் குறைத்து மதிப்பிடுவது போலாகும். அவர் சிவனின் ஞானத்தை உலகிற்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக செயல்படுகிறார். நந்தி தேவரின் பெயரில் நந்தி சம்ஹிதை என்ற ஒரு அரிய நூல் உள்ளது. இந்த நூல் சிவபூஜை முறைகள், தந்திரங்கள், மந்திரங்கள் மற்றும் பல்வேறு ஆன்மீக ரகசியங்களை உள்ளடக்கியது. இது சிவனின் வழிபாட்டு முறைகளை ஆழமாக விவரிக்கிறது. இந்த சம்ஹிதையில் நந்தி தேவர் சிவனின் பல்வேறு வடிவங்களையும் அவரது சக்திகளையும் அவற்றை எவ்வாறு வழிபடுவது என்பதையும் விளக்குகிறார். இதில் நவபாஷாண லிங்கங்கள், அவற்றின் மகிமைகள் மற்றும் பல இரகசிய பூஜைகள் பற்றிய தகவல்கள் உள்ளன. இவை ஒரு சில ஆன்மீக சாதகர்களால் மட்டுமே அறியப்பட்ட, பயிற்சி செய்யப்பட்ட விஷயங்கள். நந்தி தேவர் ஒரு சிறந்த மருத்துவரும் கூட. சித்த மருத்துவத்தின் பல இரகசியங்கள் நந்தியுடன் தொடர்புடையவை. நவபாஷாண லிங்கங்களை உருவாக்கிய போகர் நந்தியின் சீடர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது. இது நந்தியின் அறிவு எந்த அளவுக்கு விரிவானது என்பதைக் காட்டுகிறது. ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் நந்தி கருவறைக்கு நேர் எதிரே அமர்ந்திருப்பார். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நந்தியின் காதில் சொல்வது ஒரு வழக்கம். ஏனென்றால் நந்தி தேவர் சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் பக்தர்களின் வேண்டுதல்களை ஈசனிடம் எடுத்துச் சென்று அவர்களுக்கு அருளைப் பெற்றுத் தருபவர். இது வெறும் ஒரு ஐதீகம் மட்டுமல்ல, நந்தி சிவபெருமானின் தர்மத்தின் உருவம்.
அவர் நேர்மை, பக்தி மற்றும் விசுவாசத்தின் சின்னம். அவரது இருப்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு ஆகிய குணங்களை அவர் பிரதிபலிக்கிறார். நந்தி தேவரின் கதைகள், அவரது பிறப்பு, தவம், ஞானம் மற்றும் சிவபெருமானுடன் அவருக்குள்ள ஆழமான பிணைப்பு, இவையெல்லாம் நமக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றன. நமது வாழ்க்கையிலும் நாம் நந்தி தேவரைப் போல பக்தியுடன், உறுதியுடன், தர்மத்துடன் வாழ்ந்தால் நாமும் தெய்வீக அருளைப் பெறலாம். நந்தி தேவரின் கதைகள் வெறும் புராணக் கதைகள் மட்டுமல்ல, அவை ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தங்களையும் வாழ்வியல் தத்துவங்களையும் கொண்டவை. அவரது ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மூச்சும் சிவபெருமானோடு இணைந்து செயல்படுகிறது. இந்த ஆழமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நந்தி தேவரின் இந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொண்டதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஓம் நம சிவாய.